Hello friends, I am Jyoti Siddhartha. This is Fee Free Brainery Be Free to Access YouTube channel. I am going to present a video on various entrance examination. This is an introductory video. This is a short introduction. I am Jyoti Siddhartha. I am doing my MBBS in Government Shillong Medical College. I am preparing this video for government school students who cannot afford special tuitions. This is a short introduction about myself. You can read about me by passing the page. First, let's begin with the joint entrance examination. For better reaching, I would like to present in English as well as Tamil. Joint entrance examination is a very famous and well-known examination. The joint entrance examination the IITs, NITs, IAITs, ISERs, IISc and many prestigious institutions key entrance examination are. So it is conducted for the admission in various engineering colleges. Government funded technical institutes. Joint entrance examination 2012 க்கு முன்னாடி வரைக்கும் AIEEE and IIT JEE அப்படின்னு ரெண்டு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ AIEEE வந்து NITஸ்க்கான அட்மிஷனுக்காக உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் IIT JEE IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனாக இருந்துச்சு. ஆஃப்டர் 2012 AIEEE வந்து JEE மெயின் அப்படிங்கிற நேமும் மாறிடுச்சு. IIT JEE JEE அட்வான்ஸ் அப்படிங்கிற நேமில் மாறிடுச்சு. JEE மெயின் எக்ஸாம் எதுக்காக நடக்குதுன்னா ஃபார் த அட்மிஷன் இன் NITs, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்ட்ரல் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ். இந்த இன்ஸ்டியூட்ஸில் அட்மிஷனுக்காக JEE மெயின் எக்ஸாம் எழுதணும். JEE மெயின் எக்ஸாமில் செலக்ட் ஆகக்கூடிய 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு JEE அட்வான்ஸ் எழுதுறதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் JEE அட்வான்ஸ் எழுதி IITs அண்டு இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன் தான்பாத் அவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன் 2015 ஜாயின்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி தான் IITs, NITs, IIITs அண்ட் CFTI கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி இவங்க தான். ஃபர்ஸ்ட் JEE மெயின் என்னன்னு பார்ப்போம். JEE மெயின் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன். JEE மெயின் வந்து கம்ப்ரைஸ் ஆஃப் 2 பேப்பர். ஒன்று வந்து பேப்பர் 1, அதர் ஒன் இஸ் பேப்பர் 2. ரெண்டு பேப்பர்லையுமே MCQ கொஸ்டின்ஸ் இருக்கும். MCQ கொஸ்டின்ஸ்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது ஆப்ஷன் A, ஆப்ஷன் B அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹேவ் டு சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஆர் அப்ராப்ரியேட் ஆன்சர். ஸோ பேப்பர் 1 எதுக்குன்னா ஃபார் அட்மிஷன் இன் BE அண்ட் BTech ப்ரோக்ராம்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்க்கும் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் டெஸ்ட் தான் பேப்பர் 1. பேப்பர் 2 எதுக்குன்னா ஃபார் த அட்மிஷன் இன் BArch, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பேச்சுலர் ஆஃப் பிளானிங். நீங்கள் பேப்பர் 1 வந்து ஆன்லைன்லேயும் எழுதலாம், ஆஃப்லைன்லேயும் எழுதலாம். பட் பேப்பர் 2 ஒன்லி ஆஃப்லைனில் மட்டும்தான் எழுத முடியும். தென் JEE அட்வான்ஸ். JEE மெயின் எழுதி குவாலிஃபை ஆகிற டாப் 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் JEE அட்வான்ஸ் எழுதுறதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. JEE அட்வான்ஸ்லையும் டாப் வர ஸ்டூடெண்ட்ஸ் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு IITs அண்ட் IISM, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன் தான்பாத் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க அது மட்டும் இல்லாமல் IISc இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்டிஃபிக் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ISER அதில் ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த JEE அட்வான்ஸோட ஸ்கோர் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இதை பற்றின அதிக இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் யூ கேன் விசிட் these two websites for JEE main and this for JEE advance. Then AIPMT. Well, AIPMT is also a well-known entrance examination. எப்படி இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு JEE மெயின் அண்ட் JEE அட்வான்ஸ் வெல்-நோன் எக்ஸாமோ அதே மாதிரி ஃபார் மெடிக்கல் காலேஜஸ் அட்மிஷனுக்கு AIPMT வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ AIPMTங்கிறது இஸ் கண்டக்டட் பை த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், CBSE தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனுவல், அதாவது பெர் இயருக்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க, 1 per year. AIPMT மூலமாக ஈச் அண்ட் எவ்ரி கவர்மெண்ட் காலேஜ்
15% ஆஃப் த சீட்ஸ், இப்போ அதாவது இப்போ 100 சீட்ஸ் இருந்துச்சுன்னா, டோட்டலாக 100 சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் 15% ஆஃப் த சீட்ஸ் ஏஐபிஎம்டிக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏஐபிஎம்டியில் குவாலிஃபை ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான், இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆல் த மெடிக்கல் காலேஜஸில் சீட் கிடைக்கும். இந்த எக்ஸாம் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ்க்கு அப்ளை ஆகாதுன்னா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் ஜம்மு காஷ்மீருக்கு அப்ளை ஆகாது இந்த 15% கோட்டா. உங்களுக்கு ஏஐபிஎம்டி பற்றி அதிக இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூ கேன் விசிட் த வெப்சைட் www.aapmt.nic.in. Then KVPY. Well, KVPY is the most prestigious examination in India. பட் நம்மள நிறைய பேருக்கு KVPY எக்ஸாம் பற்றி தெரியாது. We are not aware of KVPY. IIT, JEE Main, AIPMT-யோட this exam, KVPY exam is more prestigious and valuable exam because KVPY is the key entrance exam. It's the very key entrance exam, முக்கியமான entrance exam for Indian Institute of Science and Indian Institute of Science Education Research. ஐசருக்கும் IISc-க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இதான் கீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் கிடையாது, இட்ஸ் அ ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் எக்ஸாமினேஷன் டூ. ஸோ இதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெர் மந்த் 5,000 rupees ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் பெர் இயர் 20,000 rupees கண்டிஜென்சி அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ IISc த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட் இன் இந்தியா, அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் KVPY எக்ஸாம். We will be going to see more about KVPY exam in the further slides. KVPY பற்றி இன்ஃபர்மேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் நேஷ்னல் டெய்லிஸில் ஆன் டெக்னாலஜி டே, நேஷ்னல் டெக்னாலஜி டே May 11லையும் செகண்ட் சண்டே ஆஃப் ஜூலை எவ்ரி இயரும் பப்ளிஷ் ஆகும். ஸோ மேக் ஷுர் தட் யூ see the national dailies. Then KVPY exam based on the performance, the aptitude test. ஸோ KVPY எக்ஸாமில் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து aptitude exam and next one is the interview. First aptitude examல குவாலிஃபை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், டாப் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டேஜான இன்டர்வியூக்கு போவாங்க. இன்டர்வியூ வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வெல் நோன் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸில் நடக்கும். சே நம்ம தமிழ்நாடுனா IIT மெட்ராஸ், IIT, NIT திருச்சி ஆர் அண்ணா யூனிவர்சிட்டி, CEG, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி கேம்பஸ், இங்கெல்லாம் நடக்கும் இன்டர்வியூ எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் you have to qualify the aptitude test and then you have to go for interview. So the marks you obtained in aptitude test as well as interview are considered in a following proportion, that is 60% is to 40%. 60% of the weightage is for the aptitude test and 40% of the weightage is for the interview marks. Fellowships are provided up to pre-PhD level for the selected KVPY fellows. செலக்டட் KVPY ஃபெலோஸ்க்கு இந்த ஃபெலோஷிப் வந்து அவங்க ப்ரீ-PhD லெவல் வரைக்கும் அவங்களுக்கு தரப்படும். Then about KVPY was started by Department of Science and Technology. It is a fully centrally funded program. So it is very prestigious examination. அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, it was started in the year 1999. The aim of the program is to identify and encourage talented and motivated students. Following students க்கு generous fellowship and contingency grant are provided. Department of Science and Technology is responsible for conducting KVPY program. KVPY examல qualify ஆகிற students KVPY conduct பண்ணுவோம். Inspire programs and KVPY programs Department of Science and Technology, Government of India conduct பண்ணும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அந்த ஃபெலோஷிப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு ஐடி கார்ட்ஸ் கொடுக்கப்படும். ஸோ அந்த ஐடி கார்டு மூலமாக அவங்க நேஷ்னல் லெபார்டரிஸ், நேஷ்னல் லைப்ரரிஸ் அண்ட் ஆல் த வெல் நோன் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸோட லெபார்டரிஸ் அண்ட் லைப்ரரிஸை அசஸ் பண்ணிக்கலாம். தென் எலிஜிபிலிட்டி. KVPY fellowships are given only to the Indian national students who study only in India. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். PIO, People of Indian Origin, Overseas Citizens of India கார்டு வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம்
they are not eligible to apply for the KVPU exam. KVPU exam மொத்தம் 3 streams இருக்கு. First one is the stream SA, stream SB and stream SX. மொத்தம் 3 streams இருக்கு. And the following streams will be dealt in the further slides. First one is the stream SA. So 11th standard students வந்து stream SA examination எழுதணும். அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டில் அவங்க மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் மினிமம் 80% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்ட்ரீம் எஸ்எக்ஸ். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரீம் எஸ்எக்ஸ் எக்ஸாம் எழுதணும். அவங்க 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமினேஷனில் மேக்ஸ் அண்டு சயின்ஸில் 80% ஆஃப் த மார்க்ஸ் எடுத்திருக்கணும், மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ், குவாலிஃபையிங் மார்க்ஸ். தென் ஸ்ட்ரீம் எஸ்பி, ஃபஸ்ட் இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், அதாவது பேசிக் சயின்சஸ் like BSc, BStat, PS, BMath, Integrated MSc, MS. First year students can apply for stream SB. So there are 3 streams: stream SA for 11th standard students, stream SX for 12th standard students, and stream SB for the first year undergraduate college students. Scholarship exam: stream SA, SX, SB during the first to third years. அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெர் மந்த் ₹5,000 மந்த்லி ஃபெலோஷிப்பும் ஆனுவல் கண்டிஜென்சி கிராண்ட் will be 20,000. So per year they will get around 80,000. 12 into 5, 60,000 plus 20,000, totally 80,000 for 5 years. So total will be 4 lakh. For stream SA, SX, SB during MSc, 4th to 5th years of integrated MSc, they will be provided with a monthly fellowship ₹7,000 and the annual contingency grant will be ₹28,000. For more information, please visit the website www.kvpi.isc.ernet.in. Then we will be going to see what are all the prestigious institutes in India. First one is the IIT. IITs are autonomous public institutes for higher education. So India there are totally 18 IITs இருக்கு. So newly constructing IIT வந்து 19th IIT வந்து IIT Tirupati. The government of India also plan to construct new IITs in each and every state capitals. The IIT is வந்து Institute of National Importance according to the Institute of Technology Act 1961. This makes the IIT very prestigious institute in India. The undergraduate education. In IIT, Bachelor of Technology is the most common undergraduate degree. BTech, we all know that BTech is a common degree in IITs. That BTech Computer Science and Computer Science Engineering, BTech EEE, ECE, then Civil Engineering, then BTech Robotics, Nanotechnology, Instrumentation Engineering, meteorology, lot more courses. They also provide dual degree programs. So நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கிறீங்க அல்லது பிஏ படிச்சுட்டு எம்ஏ படிக்கிறீங்க, அந்த மாதிரி கோர்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே அது எம்எஸ்சி எம்ஏ அப்படிங்கிற கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸுக்கு பேர் தான் இன்டகிரேட்டிங் எம்எஸ்சி ஆர் இன்டகிரேட்டிங் எம்ஏ கோர்ஸ். அந்த கோர்ஸ்க்கு பேர் டியூவல் டிகிரி கோர்ஸ். தே ஆர் ஆல்சோ ப்ரொவைடட் பை த ஐஐடி. பிடெக் கோர்ஸ்ங்கிறது 4 year கோர்ஸ் வித் 8 semester. டியூவல் டிகிரி கோர்ஸ் அதாவது இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்து 5 year ப்ரோக்ராம்ஸ் வித் 10 semesters. Mode of selection. Mode of selection is through the JEE Advanced Examination. IIT JEE Main. JEE Mainல குவாலிஃபை ஆகக்கூடிய டாப் 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் JEE Advancedல குவாலிஃபை ஆவாங்க. JEE Advancedல செலக்ட் ஆகக்கூடிய டாப் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடிஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் உண்டு. Then NIT. NITs are also famous engineering institutes in India.
There are 32 NITs. மொத்தம் இந்தியாவில் 32 NITs இருக்கு. They are also considered as a Institute of National Importance. NIT admission procedure is through the JEE main examination. JEE main examination பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். JEE main comprise of 2 paper. நீங்க 2 பேப்பர் எழுதணும்னா 2 பேப்பரும் எழுதலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு பேப்பர் மட்டும் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் நீங்க எழுதிக்கலாம். First paper is for the admission in BE and BTech. Second paper is for the admission in BArch and B Planning. Then IISc. IISc is the most prestigious institute in India. It's a public university for scientific research and higher education. It is located in Bangalore. IISc is one of the top 2 educational institute in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 2 இன்ஸ்டியூட்ஸ் என்னன்னா IIT டெல்லியும் IIScயும் தான். அக்கார்டிங் டு த லிஸ்ட் ஆஃப் டாப் 200 யூனிவர்சிட்டிஸ் இன் குளோபலி, வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய டாப் 200 யூனிவர்சிட்டிஸில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியும் தான். அதில் IISc இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் 147th ரேங்க் வாங்கியிருக்கு. டோட்டல் டாப் 200 யூனிவர்சிட்டிஸில் வேர்ல்டுலேயே 18th ரேங்க்ல இருக்கு, ஏஷியாவில் 6th ரேங்க்ல இருக்கு. IISc 4-year பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் BS ப்ரோக்ராம்ஸ், அங்கே BSc கிடையாது, BS ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 6 டிசைபிள்ஸில் கொடுக்குறாங்க. டிசிப்ளின்ஸில் என்னென்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். இந்த 6 பிரான்ச்சஸில் அவங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் BS ரிசர்ச் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் IIScல படிக்கும்போது யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் எய்தர் KVPY ஸ்காலர்ஷிப் ஆர் இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப். மோட் ஆஃப் செலெக்ஷன் KVPY அண்ட் JEE அட்வான்ஸ், இந்த 2 எக்ஸாம் தான் கீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஐசர்ஸை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ தே ஆர் ஆல்சோ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தே ஆர் ஆல்சோ கன்சிடர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இந்தியாவில் மொத்தம் 6 ஐசர்ஸ் இருக்கு. தே ஆர் ஐசர் பூபால், கொல்கத்தா, மொஹாலி, புனே, திருவனந்தபுரம் அண்ட் திருப்பதி. தென் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் நைசர்ங்கிற இன்ஸ்டியூட் வந்து இட் இஸ் ஆல்சோ இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அது புவனேஸ்வர், ஒரிசால இருக்கு. நீங்க நைசருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னா நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நைசர் வந்து உங்களுக்கு இன்டகிரேட்டட் MSc ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க இன் பியூர் அண்ட் அப்ளைட் சயின்சஸ். நெஸ்ட் எக்ஸாம் நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஆர் நெஸ்ட், இதுதான் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் நைசர் வந்து இன்டகிரேட்டட் MSc ப்ரோக்ராம் 5-year இன்டகிரேட்டட் MSc ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். இந்த நைசர் எக்ஸாம் மூலமா நீங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பார்க்ல உங்களுக்கு அட்டாமிக் பிசிக்ஸ் ஆர் நியூக்ளியர் இன்ஜினியரிங், நியூக்ளியர் பிசிக்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். நைசர்ல மொத்தம் 5 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்கூல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ். Top 10 medical colleges in India. Many students dream during their 11th and 12th standard is to get a medical seat in merit. The top 10 medical colleges in India are: first one is the All India Institute of Medical Science AIIMS, second one is the CMC Christian Medical College, third one is the AFMC Armed Force Medical College, fourth one is the JIPMER Jawaharlal Institute of Postgraduate Medical Education and Research. It's located in Puducherry. Fifth one is the Maulana Azad Medical College. Sixth one, Lady Hardinge Medical College. Both are located in Delhi. And seventh one is the Madras Medical College, Chennai. Eighth one is Grand Medical College. Ninth one is the Kasturiba Medical College. And 10th one is the Ramachandra Medical College. First, you will see AIIMS. AIIMS are a group of autonomous public medical colleges of higher education. So there are 7 AIIMS. 7 AIIMS இருக்கு. ஆல்ரெடி AIIMS டெல்லி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ புதுசா 6 AIIMS ஓபன் பண்ணிருக்காங்க. AIIMS வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்.
எய்ம்ஸ் மொத்தம் 7 இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. ஸோ எய்ம்ஸ் நியூ டெல்லி அதான் பேரண்ட் இன்ஸ்டியூட். புதுசாக 6 இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தே ஆர் போபால், புவனேஸ்வர், ஜோத்பூர், பாட்னா, ராய்ப்பூர் அண்ட் ரிஷிகேஷ். எய்ம்ஸ் நியூ டெல்லியில் மொத்தம் 75 சீட்ஸ். எய்ம்ஸ் போபால், புவனேஸ்வர், ஜோத்பூர், பாட்னா, ராய்ப்பூர், ரிஷிகேஷ் ஈச் 100 seats. Totally 675 seats. Mode of selection. எய்ம்ஸ் entrance examination. எய்ம்ஸ் வந்து entrance examination conduct பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் விசிட் த வெப்சைட் www.aims.edu or www.aimsexams.org. Next one is JIPMER, Jawaharlal Nehru Institute of Postgraduate Medical Education and Research. It's a medical school in India. It is the oldest to teach European medicine in Asia. JIPMER எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்கு. JIPMER also conduct their own entrance examination. JIPMERக்குன்னு தனி entrance examination இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் விசிட் த வெப்சைட் jipmer.edu.in. This is the summary of this entire video. You will be going to see what are all the various entrance examinations in India. First one is the JEE Mains. It is previously called AIEEE. It is for the admission in NITs, IIITs. Next one is the Common Law Admission Test, CLAT. Then VET-EEE for Vellore Institute of Technology. Then NEST. This is for the admission in National Institute of Science, Education and Research, NICER. Then AIPMT for the 15% government seats quota, merit quota in government medical colleges. Then BITSAT, BITS, Birla Institute of Technology and Science. It is located in Pilani. So BITS is also a prestigious private institute in India. அவங்க வந்து BITSAT எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிட்ஸ் பிலானியில் அட்மிஷன் கிடைக்கும். Then JEE Advance, for the admission in IETs, Manipal University, SRM, Jain University. They are private universities, deemed universities. They conduct their own entrance examination. I am doing this for the betterment of my government school brothers and sisters. Government school படிக்கக்கூடிய brothers and sisters, சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸை தவிர வேறு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. 12th முடித்தோடனே அவங்க வேறு என்னென்னலாம் நுழைவுத் தேர்வுகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதலாம். அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் சீட் தவிர வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் கவர்மெண்ட் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறன்றதுக்காக இந்த வீடியோஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். If you like these videos, you can like it in the YouTube by clicking the thumbs up button. You can also comment about it. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா you can post your queries in the comment boxes or you can send your doubts to my mail. This mail freefreebrainer@gmail.com. This is my phone number. I have created a Facebook page www.facebook.com/freefreebrainery. You can call me. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சாட்டர்டே சண்டேஸில் 5 PM to 9 PM என்ன கால் பண்ணலாம். I will try to clarify your doubts. You can also send your suggestions for making me to present a better video classes. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சுன்னா ப்ளீஸ் share information about these videos with your friends who cannot afford special tuitions and coaching. உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If not so, you can mail me or call me. I will be very happy to clarify all your doubts. Thank you for watching this video. All the best for realizing your dreams. This is Free Brainery. Be free to assess. Thank you.